பேருந்தே வராத பேருந்து நிலையம் வேப்பனப்பள்ளியில் அதிசயம். எம்எல்ஏ கே.பி. முனுசாமி மீது குற்றச்சாட்டு. வேப்பனப்பள்ளியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லாமல் நெடுஞ்சாலையில் பொதுமக்களை இறக்கிவிட்டு செல்வதால் பல விபத்துகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. முனுசாமி தனது தொகுதியில் பொதுமக்களுக்கு பேருந்து நிலையம் பயன்படாமல் இருப்பதை வேடிக்கை பார்ப்பதாக சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் குற்றச்சாட்டு. பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வந்து செல்லாமல் புறக்கணித்தால் உண்ணாவிரத போராட்டம் மக்களை திரட்டி நடத்தப்படும் என எச்சரித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இந்த வேப்பனப்பள்ளி பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு 3 மாநிலம் சேர்ந்தா இது வேப்பனப்பள்ளி. இந்த வேப்பனப்பள்ளியில் 2007 மாண்புமிகு அமைச்சர் கே. நேரு அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்டது. அப்போது கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய செங்குட்டம் எம்எல்ஏ இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். செங்குட்டவளும் எம்எல்ஏ அப்பா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கால போக்கில் இது கிடக்குள்ள போட்டு இந்த பஸ் ஸ்டாண்டு பாருங்க, டாய்லெட் கட்டிருக்காங்க, எல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க பஸ் உள்ள வர்றதில்ல. இங்க வியாபாரிங்க என்ன பண்றாங்கன்னாக்கா காய்கறி வியாபாரம் காலில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உள்ள பஸ்ஸோ பயணிகளோ பொதுமக்களோ யாரும் இங்க பயன்படுத்துறது இல்லை. காரணம் இங்க பாருங்க, சுடுகாடுகளும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சுடுகாடுகளும் நல்லா இருக்கும். படு மோசமா இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு. இந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய கே.பி. முனுசாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவங்க இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கல்ல, ஓட்டு வாங்கி எம்எல்ஏ இருக்காருல்ல. நீங்க எதிர்கட்சியா இருந்தா கூட நீங்க இந்த பஸ் நிலையத்தை இந்த தொகுதி மக்கள் குறைய கேட்கணும். சும்மா கான்ட்ராக்ட்ல அத்தனை கோடி வருது, இத்தனை கோடி பங்கு வருதான்னு பார்க்க கூடாது. ஆனா இந்த எம்எல்ஏ செங்கூட்டம் எம்எல்ஏ நம்மளுடைய கே.பி. முனுசாமி அவர்கள் ஏன் இந்த பஸ் நிலையத்தை பார்க்கல, ஏன் சரி பண்ணல? ஓட்டு வாங்கி நீங்க எம்எல்ஏ ஆளுங்கள்ல, என் வயிறு எரியுது. ஏன் நீங்க மக்களுக்கு நல்லது செய்யல? அதாவது ஆளுங்கட்சி செஞ்சாங்க, அமைச்சர் தான் தொடங்கி வச்சாரு இந்த பஸ் நிலையத்தை. இப்ப நீங்க எதிர்கட்சி ஆக்குறீங்க. ஏன் இந்த குறைய நீங்க எடுத்து சொல்லல? ஏன் நீங்க சட்டமன்றத்துல பேசல? பல லட்சக்கணக்கான பணத்தை போட்டு இந்த பஸ் நிலையத்தை அமைச்சரு கேடு கட்டு குட்டிச்சாரம் ஆகி போச்சு. அங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆகவே ಪಂಚಾಯತ್ ಇದೆ, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் யாப்பன்பள்ளி பஞ்சாயத்து தாலுக் இது கிட்டத்தட்ட சார் ஒரு 7-8 வருஷம் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் ஆகி. இப்போ வரைக்கும் ஒரு பஸ்ஸு கூட உள்ளே வருதில்லை சார். இங்கே யார் வர்றாங்கன்னா பாத்ரூம் போகிறவன், டாய்லெட் போகிறவன் வர்றாங்க, இங்கே தண்ணி அடிக்கிறாங்க. அதுதான் ஆகுது. பஸ் ஸ்டாண்டில் ஃபுல் டிராஃபிக்கு. இந்த 5 மணி 4 மணி ஆயிடுச்சுன்னா ஃபுல் டிராஃபிக்கு. பஸ்ஸு ஆளுங்க போகிறதுக்கு வழி இல்லை. எல்லா பஸ்ஸு கூட அங்கேயே நம்ம மதுசூதனான்னு தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் இது பஸ் ஸ்டாண்ட் லைட்டில் 15-20 வருஷம் ஆகுது பஸ்ஸு உள்ளே வரணும்னு சொல்லுங்கள் சார். அதாவது இந்த தொகுதி யாரும் கண்டுக்கிறதுக்கே ஆள் இல்லை. ஏன்னா எத்தனையோ எம்எல்ஏ வந்துட்டார். எம்எல்ஏ தொகுதி ஆகி வரும். இது வரைக்கும் இந்த தொகுதி யார் எந்த எம்எல்ஏயும் பார்க்கல. ரோடு பாருங்க, நான் மூணு மாநிலம் சேர இடம் இது, பார்டர் இது. ஒவ்வொரு ரோடையும் போய் செக் பண்ணுங்க. வர்ற பஸ் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வராமல் அப்படியே மெயின் ரோட்டில் போகிறாங்க. மெயின் ரோட்டில் போகிறதுனால ஆக்சிடென்ட் 40 நம்பர் ஒரு பஸ் வரும். அதில் இப்போதைக்கு 4-5 பேர் ஆக்சிடென்ட் ஆகிருக்காரு, ஸ்பாட் அவுட். அந்த மாதிரி சூழ்நிலை. ஏன்னா இந்த வேப்பனப்பள்ளி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ் ஆளுங்க இங்கே பஸ் வந்தோன்னா உக்காருறாங்க ஆளுங்க. யாரும் உள்ளே வர பஸ்ஸு உள்ளே வராதனால மெயின் ரோட்லேயே போயிடுறாங்க. அதனால் இது கொஞ்சம் மாவட்டமாகட்டும் இல்லை நம்ம கலெக்டர் ஆகட்டும் கொஞ்சம் பார்த்து இது நடவடிக்கை எடுக்கணுன்றது ஒரு நம்மளோட கோரிக்கை.